பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டம் மார்ச் 25ஆம் தேதி தொடங்கியது. 4 நாட்கள் மட்டுமே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துறை வாரியான மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாமல் ஏப்ரல் 1ஆம் தேதி குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் நாளை மீண்டும் சட்டப்பேரவை கூடுகிறது. இதில் மானிய கோரிக்கைகள் விவாதிக்கப்படும் அனைத்து நாட்களிலும் கேள்வி நேரம் உண்டு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளான 24ஆம் தேதி காலை அவை கூடியதும் மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம், முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பேரவை நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்படும். தொடர்ந்து 25ஆம் தேதி முதல் துறை வாரியான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மதுவிலக்கு கோரி தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டங்கள், குடிநீர் தட்டுப்பாடு, சூரிய ஒளி மின் கொள்முதல், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப திமுக உள்ளிட்ட கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இதனிடையே சட்டப்பேரவை பொது தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் இந்த கூட்டத்தொடரில் பல முக்கிய அறிவிப்புகள் மற்றும் திட்டங்களை முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.